இந்திய மக்களையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இப்போ உயிர் தப்பி இருக்கிற ரமேஷ் அப்படிங்கிறவரு உண்மையாவே விமானத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் வெறும் 23 நிமிடத்துல அவர் செஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமும் விமானம் விழுந்து நொறுங்க 5 நிமிடத்துக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சு உயிர் தப்புனாரு அப்படிங்கிற நெஞ்ச பதற வைக்கிற சில முக்கியமான விஷயத்தை இப்ப அவர் சொல்லியிருக்காரு. அவர் விழுந்து நொறுங்கின விமானத்துல இருந்து யாருமே உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு மீட்பு படையினர் அடிச்சு சொல்லிய நிலையில ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ உயிர் பிழைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நடந்தே மருத்துவமனைக்கு சென்றிருக்கிற விஷயம் தான் எல்லாரும் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இந்த ஏர் இந்தியா விமானமானது சரியா புறப்பட்டு 23 நிமிடங்கள்ல விழுந்து நொறுங்கிருக்கு. இதுல ரமேஷ் அப்படிங்கிறவரு 11A அப்படிங்கிற சீட்ல அமர்ந்திருந்திருக்காரு. அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசர கால வழி இருக்கக்கூடிய சீட்ல தான் அமர்ந்திருந்திருக்காரு. விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே விமான ஓட்டுநர் வந்துட்டு விமானம் ஆபத்தான நிலையில இருக்கிறத உணர்ந்தது மட்டும் இல்லாம விமானம் கீழே தான் விழுக போகுது அப்படிங்கறது தெரிஞ்சு உள்ள இருக்கிற பயணிகளுக்கு வந்துட்டு விமானம் கீழே விழுந்து நொறுங்க போறதாகவும் யாரும் சீட்டை விட்டு எந்திரிக்க வேணாம் அப்படின்னும் எல்லாரும் பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தியிருக்காரு. இத சொல்லிட்டு இருக்கும் போதே ரமேஷ் அவர்கள் துரிதமா செயல்பட்டு விழுந்து நொறுங்குற 10 வினாடிகளுக்கு முன்னாடி உடனே எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்திருக்காரு. சரியா விழுந்து நொறுங்குறதுக்கு முன்னாடி ரமேஷ் அவர்கள் விமானத்துல இருந்து குதிச்சு உயிர் தப்பியிருக்காரு. சிறு காயங்களோட அவர் உயிர் தப்பியிருக்கிற விஷயம் தான் எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி இருக்கு.